வாக்குத்தத்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, சங்கீத புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? மனுஷரை என் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த வருஷத்துக்கு என்ன வாக்குத்தத்தம்? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடம்னா நல்ல இடத்துல கொண்டு வந்து விட்டீர். தோற்றம். நம்ம சர்ச்சில் ஒருத்தர் சொன்னார், இப்போ இந்த சர்ச்சை நான் தான் அழகுன்னு சொன்னேன்னா என்னை நானே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதை நம்மளே புகழை சொல்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். கீழே சர்ச்சை இருந்த நிலையில் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து இந்த ஒரு அருமையான இடத்துல எங்களை உட்கார வச்சுட்டிங்கன்னு ஒருத்தர் சொன்னார். தோத்திரம். எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே இந்த நல்ல வார்த்தையை கொடுத்தார். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டார். நம்புறீங்களா? செழிப்பான இடத்துல கத்தங்களை கொண்டு வந்தோம். நல்ல இடத்துல, அதுக்கு தான் வந்தேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வசதியாக, இதை நம்ம நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு இந்த வருஷத்தில் நன்றி சொல்லணும். இந்த சங்கீதம் 66 முதல்ல இருந்து கர்த்தரை துதியுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள், அங்கே பாருங்களேன், அப்படி தான் இருங்களேன், சொல்லுங்கள், இப்படியே வருது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுகிறதான ஒரு விஷயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 6 வசனம் அப்படி ஓடுது. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை வைத்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறது மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் ராபாய்ஸ், இந்த யூத ரபிமார்கள் இருக்காங்கல்ல, இது என்னது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்க. ஏன்னா எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், இப்போ கொண்டு வந்து விட்டீர். என்ன இப்படி ரைமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சோதித்தீர், புடமிட்டீர், வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், ஏறி போக பண்ணினீர், இப்போ செழிப்பான இடத்துல அவங்கள கொண்டு வந்து விட்டீர். அதாவது சுற்றி அடித்து எங்களை படாத பாடு நாங்கள் பட்டு இப்போ ஒரு நல்ல இடத்தை கொண்டு வந்து விட்டீர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்ததைத்தான், திரும்ப வந்ததைத்தான் இவர் குறித்து இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான்னு சொல்லுகிறார். இது நடந்தது 586, ரொம்ப பின்னால். ஆனால் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் இது தீர்க்க தரிசனமாக இது இப்படி எழுதியிருக்குது. ஸோ இந்த சங்கீதங்களை படிக்கும்போது தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. வரப்போகிற ஒன்றை முன்கூட்டியே சொல்வது. இப்போ நீங்கள் புது வருஷத்துக்கு நிறைய பேர் நீங்கள் வந்திருப்பீங்க, சரி, உங்களை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய பேர் என்னென்னா, புது வருஷத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அவர் செய்கிறது தான் செய்வார். சிலர் இந்த புது வருஷத்தில் ஏதாயிலும் ஐரோப்பாவில் என்ன நடக்கும், ஆப்பிரிக்காவில் என்ன நடக்கும், வட அமெரிக்காவில் என்ன நடக்கும், எந்த நாட்டில் என்ன நடந்தால் என்ன, இப்போ தெரிஞ்சு என்ன பண்ணிட போகிறோம். சிலருக்கு அதுவே ஏதாவது ஒன்று அந்த நாட்டில் இந்த கண்டத்தில் என்ன நடக்குன்னு சொன்னாதான் ராத்திரி போய் அவங்க தூங்குவாங்க. எனக்கெல்லாம் பட்டுன்னு தூங்கிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா ஆண்டவருக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அந்த தெரிஞ்ச ஆண்டவரை நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அது போதும். எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை வச்சு. எக்காலத்தையும் அறிந்த ஆண்டவரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா என் வாழ்க்கையில் கடவுளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கெல்லாம் தெரியும். இப்போ எனக்கு அங்கே நடந்த என்ன, இங்கே நடந்த என்ன. சில நாட்களில் மக்கள் இதற்காக அது எங்கேயாவது சொல்லுவாங்களான்னு ஓடி திரிகிறாங்க, நோட்லலாம் எழுதிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், என்ன புண்ணியம் இருக்க போகுது. இப்போ சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், சில நேரத்தில் மறைப்பார். இப்போ மறைவானது கர்த்தருடையவைகள். இதை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா அறிஞ்சு, எனக்கு கட்டாயம் ஆண்டவர் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லலைன்னா எனக்கு தலை வெடித்து போகும்னா, நான் சொல்வேன், ஒரு தலையும் வெடிக்க வேணாம். தலையாகிய கிறிஸ்துவோடு கூட என் சரீரமாக நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு போதும். எனக்கு என் தலை சூப்பர் தலை எனக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து கைகள் ஒத்து கத்திர மையப்படும். அவர் இருக்கும்போது என்ன நடக்குன்றதை பற்றி அவர் தேவைன்னா சொல்வார், தேவையில்லைன்னா சொல்ல மாட்டார். சொன்ன பிரச்சனை வந்துடும். சரி, இப்போ அது வேண்டாம். இன்னொரு ஊழியர் சொன்னார், நம்ம என்ன செய்யணும்னா 3 காரியத்தில் ஒழுங்காக இருக்கணும். அந்த ஊழியர் சொன்ன மறக்கவே மாட்டேன். எனக்கு சம்மட்டி அடித்த மாதிரி இருக்குது. உன் இருதயத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்.
இருதயத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொள். உன் மனசு சுத்தமாக இருக்கட்டும். அடி மனசு சுத்தமாக. அடுத்து உன் வாயை ஒழுங்காக வச்சுக்கோ. தோத்திரம். ஆனால் இது அப்படியே மனசு, ஆவி ஆத்மா சரீரம். இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், ஆவியில் பரிசுத்தமாக இருக்கணும். என் மனசு சிந்தை கரெக்டாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் விடக்கூடாது. வாயை ஒழுங்காக வச்சுக்கிடணும். என்ன பாஸ்டர் பல் விளக்கணுமா? கோல்கேட்டு எதை வச்சும் விளக்குங்க. இந்த வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, இது ஒழுங்காக இருக்கும். வாயை கட்டுப்படுத்தணும். யாக்கோபு நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாவை பற்றி சொல்லியிருக்கு. அது புல்லாங்கானதும் விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. தண்ணிக்குள்ளே பாஸ்பரஸை வச்ச மாதிரி உமிழ் நீருக்குள்ளே அந்த நாக்கை வச்சுருக்காரு. வெளியே எடுத்தால் ஒருத்தன் பொட்டுன்னு போட்டுரும். இதை கண்ட்ரோல் பண்ணிடணும். இதை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஆயில் சக்கரம் நல்லா சுற்றும், நம்ம நல்லா இருப்போம், நிம்மதியாக இருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் புது வருஷத்தில் உலகத்தில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, அதை பற்றி நம்ம ஒன்றும் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? உன் ஆவி சுத்தமாக இருக்கணும், உன் ஆத்துமா சுத்தமாக இருக்கணும், வாய் சரீரம் சரி சுத்தமாக, ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தமாக நீ வச்சுக்கோ. நீ பாட்டில் போய்கிட்டே இரு. இது எனக்கு போதும். கையில் வைத்து கத்துற மையப்படும். எனக்கு இந்த அது நடக்கும் இது நடக்கும்னு பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே பூச்சாண்டிகள் நிறையா இருக்குது. இந்த பூச்சாண்டிகளை காட்டி 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 நானும் வெறுத்து போயிட்டேன். எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் என் கூட இருக்கிறார். கைகளை வைத்து கத்துற மையப்படும். அவர் இந்த வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? செழிப்பான இடத்துல நம்மை கொண்டு வந்து விட்டார். இதுக்கு என்ன கருத்து பாஸ்டர்? இதுவரைக்கும் என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இப்போ என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிட்டார். கைகளை ஒத்துக்க அமையப்படுது. இதுவரைக்கும் என் லைஃப் ரொம்ப பிரச்சனையாக போச்சு, இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன மாற்றிட்டார், கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல சிலர் பின்னால் வந்திருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு பயப்படாது. கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துட்டீங்க. தோத்திரம். அது மாதிரி ஆண்டவர் இந்த புது வருஷத்தில் நம்மளை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். இப்போ இந்த வசனம் தேவனை பற்றி சொல்லுகிறது. ஒன்று கொண்டு வந்து விட்டது யாரு சொல்லுங்க? தேவன். தேவன் போய் சொல்வாரா? இல்லை. அவர் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் என்றால் விட்டது தான், அவ்வளோதான். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம், முடிஞ்சு. நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினச்சா நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நீ தலையில் தூக்கி வைக்கக்கூடாது, ஆணி வேற அக்கு வேற பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கைகள் ஒத்து கத்திர மயம்படும். இந்த வசனத்தை நினைச்ச போது எனக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. இதை பூரா நான் ஏன் சொல்லலைன்னா, உங்களுடைய நிலை எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் பிரசவ வேதனைப்பட்டு இதுக்கு மேலே எனக்கு வேதனைப்படுறதுக்கு வழின்னு முடிச்சிட்டேன். சரி, இன்னைக்கு எனக்கு நீங்கள் எல்லோரும் ஓரளவு அலர்ட்டாக இருக்கீங்க நம்புகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லி ஜெபம் செய்ய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிறையிருப்புக்குள்ளே போனதுக்கு நான் இன்னைக்கு சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி போவாங்கன்ட்டு ஆபிரகாமோடு கூட கர்த்தர் சொன்னார். இப்போ எதுக்கு இதை வந்து நிறைய தடவை இப்போ நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நமக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷம் இப்படி இருக்கும்ன்றதை சொல்லிட்டோம்னா நினச்சி பயந்தே செத்தே போவோம். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது, வர்றேன் நான் எங்கிட்டும் போகலை, பெரிய பெரிய தேவ மனிதர்கள் சொல்லலாம், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படி தானே? அவன் ஆண்டவர் 11ஆம் அதிகாரத்தில் பிடிச்சி இழுக்கிறார். அவன் இருந்த இடம் மெசொப்பொத்தேமியா சமவெளி, பயங்கர செழிப்பான ஒரு இடம். நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான, அவங்களுக்கு அது செழிப்பான. அங்கேருந்து அவனை தூக்கிட்டு வந்து இங்கே வர்றார். ஆனால் ஆண்டவர் அவனை அழைக்கும் போது, உன் தகப்பன் வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிட்டார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. எப்போ காமிச்சார்? பைய தான் காமிச்சார். வந்தான். ஏதாவது சொன்னாரா இந்த இடத்துக்கு போகணும்? சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க, சொல்லவே இல்லை. சில ஏன் பாஸ்டர் சொல்லலை? அவர் சொன்னால் பிரச்சனை வந்திருக்கும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலேயே உங்களுக்கு நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு 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 சம்பவம் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ரைட்டா? ஆபிரகாமுக்கு சொன்னபடி 4 வருஷத்தில் புறப்பட்டு போகிறான். சப்ஜெக்ட் இல்லை,
இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே தான் நிற்கிறேன். 75 வயசில் அண்ணன் வண்டி கிளம்பிடுச்சு. சரி, 75 வயசு ஆத்தாடின்றாங்க. 75 வயசில் தான் அவர் லைஃபே ஸ்டார்ட் பண்ணுது. ஐயோ, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல மாறு. இப்போ நமக்கு 70-80ன்றதை ரொம்ப சொல்லி வருத்தப்படுறோம். ஃபாரின்லலாம் 70-80ன்னு 70 இருக்கேன் 80 இருக்கேன் இப்படி கவலை தோணா ஷிஃப்ட்டில் அடிச்சுருவாங்க. இப்போ தாண்டா ஒரு லைஃபே ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க, அப்படி தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி போகிறான். அவன் போகிற இடத்துல பாருங்க, 10ஆம் வசனத்தில் அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இது இவனுக்கு தெரிஞ்சிருந்தா போயிருப்பானா? இப்போ நீ போகிற இடத்துல அப்படியே பாலும் தேனும் கொட்டும் போயிருப்பான். பஞ்சம் இருக்குன்னு சொன்னால் எதுக்கு போப்பேன்? நான் தான் எங்கள் தாத்தா வீட்டில் பத்திரமா இருந்திருப்பேனே. தாத்தா தேராகு தானே, அங்கே நம்மள நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன். இது எதுக்கு நான் போகணும்? என் தாத்தா வீட்டில் தான் எல்லாம் செழிப்பாக இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் தெரிந்த ஆண்டவர் இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா இதை கண்டே பாதி பேர் பயந்து இதுக்காகவே சிலர் இடத்துல போய் ஜெபம் பண்ணணும்னு போய் தலையை கொடுத்து முடியெல்லாம் கொட்டி கந்தரலோகமாகி வீடுகளை தேடி ஆடுகளை தேடி ஓடி போயிடுவோம். அதனால் ஒன்றும் வேணாம். எல்லாவற்றையும் தெரிந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கார். கைகள் ஒதுக்கத்தை மேம்படுத்தும். அதனால் அவன் இன்னொரு இடத்துக்கு போகிறான். இதெல்லாம் தேவனுடைய பிளானுக்குள்ளே தான் நடக்குது. ஆனால் அவனுக்கு மறைச்சி வச்சு ரொம்ப ஞானமாக சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. எந்த இடம்னு சொல்லாமே போட்டு போனார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் தான் தேவை. கைகளை ஊற்ற மயம். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னா அவர் எப்படி நடத்துவார்னு நமக்கு தெரியும். அவர் நல்லபடியாக தான் நடத்தி முடிப்பார். இன்னொன்று பாருங்களேன், சிரிக்கக்கூடாது நீங்கள், சரியா? என் போகிற இடத்துல ஒய்ஃபை ஆவிட்டான் ஒருத்தன். பண்ணிட்டானா? யாரை கூப்பிட்டு போயிட்டா? ஆபிரகாம். அவ்வளோ அழகாக இருந்திருக்காப்புல. ஒரு ராஜாவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அழகு ஆபிரகாமுடைய மனைவிக்கு இருந்துச்சு. இயேசுவின் ரத்த ஜெயம். சிலர்லாம் நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் இப்போ இல்லை, சிலர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். அந்த பொண்ணை ஒரு அழகாகவே இருக்கக்கூடாதுன்னு. ஏன் தெரியுமா? அழகாக இருந்தால் அங்கே சார்ந்து அங்கே போயிடுவாராம். அதனாலேயே ஒரு சிக்கலான அசிங்கமான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. அப்போனா எப்படினாலும் சண்டை போட்டு இவன் எங்கே வந்துடுவான். இப்போ மாதிரி ஒருத்தரெல்லாம் தாயின்னு சொல்லலாமா? அழகுள்ள ஸ்திரீ இல்லை, மிகுந்த அழகுள்ள ஸ்திரீ. நம்ம விசுவாசியுடைய தகப்பனுடைய ஒய்ஃப் அவ்வளோ அழகு. ஆமாம், எப்படி இருந்தால் தான் என்ன, கர்த்தருக்குள்ளே இருந்தால் போதும். இவங்களுக்கு பெரிய ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இந்த பாரு உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம். சரி சொல்லுவோம், பாஸ்டர் நீங்கள் தீர்க்க தரிசனத்தையும் நம்புறத ஒரு மாதிரி பண்ணுறீங்க, இதையும் இப்படி சொல்கிறீங்க. உங்களை பெருங்க, நாங்கள்லாம் பெந்தைய கோஸ்தையில் பிறந்து வளர்ந்தவங்க. தோற்றுறோம், கரங்களை வைத்து கத்திரம் பயப்படுத்துவோம். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட பெந்தைய கோஸ்தைனா கொஞ்சம் விவரமான பெந்தைய கோஸ்தை. கரங்களை வைத்து கத்திரம் ஏமாற்ற முடியாது. ஹலோ, தோற்றுறோம். நீங்கள் பெந்தைய கோஸ்தைனா மெயினாக ட்ரெஸ்ஸை மாற்றணும், வேறு மாதிரி மாற்றணும், இல்லை அதோடைய கலரை மாற்றணும், அது வேறு ஒரு கலராக கொண்டு போகணும், இல்லை இந்த ஹேர் ஸ்டைலை மாற்றணும், அடுத்து கையில் காலில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடணும், அவங்கள அலங்கோலம் ஆக்கிட்டு இப்போ தான் என் பிள்ளை கர்த்தர் பார்த்து அழகுள்ளவள் என்று சொன்னாள் என்று சாட்சி சொல்லணும். எந்த ஆண்டவர் இப்படி சொன்னார்? இந்த பெந்தெகோஸ்தே வேண்டாம். புரியுதா? நாங்கள் இந்த பெண்டிகாஸ்டல் கிடையாது. ஆனால் அந்த பெண்டிகாஸ்டலில் நாங்கள் விவரமுள்ள ஒரு பெண்டிகாஸ்டலை நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். கரங்களை வைத்து காட்டுற மயம்பாடு. விவரமாக இருந்தப்போ சும்மா அந்த ஓவராக ஸ்பிரிச்சுவலாக பேசிட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இதோடைய உள்நோக்கம் என்னென்னா, இதே மாதிரி பையனையும் பார்க்கறது, பிள்ளையையும் பார்க்கறது, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிடிக்காத ஒரு ஆளை கட்டி வைக்கிறது. விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாமுடைய ஒய்ஃப் எப்படி இருந்தாங்க? ஒரு ராஜாவே தூக்கிட்டான்ல. இப்போ இதெல்லாம் முதல்ல கர்த்தர் சொல்லி இருந்தா தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டான். நான் தாத்தா வீட்டிலேயே இருந்திருப்பேன், எங்கள் அப்பா வீட்லேயே நான் இருந்திருப்பேன் இருந்திருப்பான். பைபிளில் கதை சொல்ல நிறைய இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்? நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி நம்மளை கூப்பிடலை. ஆனால் அவருக்கு தெரியும்
தெரிஞ்சே நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். கைகளுக்கு மகிமை. ஆனால் அந்தந்த சேலஞ்சஸ் வரும்போது கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை காப்பார். சரி, ஆபிரகாமுடைய ஒய்ஃபை எகிப்தின் ராஜா கொண்டு போய் கர்த்தர் விட்டுட்டாரா என்ன? மகாவாதிகளால் வாதித்தார், தூக்கிட்டு போனவன கொன்னுட்டார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கைகளை ஒத்துக்காத மயமாதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் சார். இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன் ஆபிரகாம். அவன்கிட்ட தான் சொன்னார், இந்த ஜனங்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவாங்கன்னார். அதுக்கு அவங்க எந்த தப்பும் செய்யலை. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திர பிரயாணம். எதனால? ஆண்டவர் அந்த பாதையில் கூட்டிட்டு வந்தார். ஆனால் நியாயாதிபதியோட காலத்தில் 400 வருஷம் பல ராஜாக்களிடத்திலும் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு மேல் வைத்த நியாயாதிபதிகளும் சரியானவர்களாய் இல்லை. ஸோ ஒரு பிரச்சனை. 400 வருஷம் அசீரிய சிறையிருப்பில் ஒரு 40 வருஷம் மாட்டிக்கிட்டாங்க. இது இவங்க செஞ்ச தப்பு. பாபிலோனில் 70 வருஷம் போய் மாட்டிக்கிட்டாங்க. அது இவங்க செஞ்ச தப்பு. இப்போ வாங்க வசனத்துக்கு. நம்முடைய வாழ்க்கையில் வெள்ளியை போல் புடமிடப்பட்ட அனுபவம், வலையிலே அகப்படுத்தப்பட்ட அனுபவம், எங்களுடைய இடுப்புனா எங்களோட முதுகின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றின விஷயம், எங்கள் தலையின் மேல் மனிதரை ஏறி போக பண்ணினதான பிரச்சனை, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்ததான அனுபவம், இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒன்று அவர் சிறுமைப்படுத்தி நமக்கு புத்தி புகட்டியிருந்தான். ஒன்று அப்படியே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு என்னை சிறுமைப்படுத்தினதுக்காக நன்றி, இல்லைன்னா நான் தப்பு பண்ணி போயிருப்பேன். அடுத்து ஒரு தகப்பனுடைய அன்பினால் என்னை சாஸ்டைஸ் பண்ணி சிச்சித்து என்னை திருத்தினதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் போன நியர் சர்வீஸில் சொன்னேன், எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலை. வீட்டில் போய் படித்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொன்ன ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறதா? நினைவுக்கு வருகின்ற சொல்லுங்கள் பார்ப்போம். எண்ணில் கனி கூடாது இருக்கிற கூடியதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கலன்னா கட் பண்ணிடுறாரு. ஆனால் கனி கொடுத்ததுனால ஆண்டவர் கொடுக்கட்டும்ன்றதை சொன்னாலும் கூட அதிக கனிகளை கொடுக்கணுன்றார். இப்போ நம்ம பிள்ளைகள் 80 மார்க் 90 மார்க் வாங்கணும்னு சாட்டிஸ்ஃபை ஆகிறோமா? இல்லை, 100 வாங்கணும். 98 வாங்கிட்டேன், பத்தாது. 99 100 சென்ட்டை மடிக்கணும்னு சொல்கிறோம். நம்ம ஆண்டவர் அப்படி தான் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் நம்மளை க்ளீன் பண்ணுவார். எதை வச்சு க்ளீன் பண்ணுவார்? ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதில்ல. சொல்லியிருக்கிறேன், நான் உங்களுக்கு சொன்னேன் உபதேசத்தினாலே. இப்போ நம்ம 10 நிமிஷம் இங்கிட்டு அங்கிட்டு தப்பி போயிட்டே தான் இருந்தேன். யாருக்கு எது கர்த்தர் உணர்த்துகிறாரோ எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இப்போ தேவனுடைய ஜனங்கள் சுத்தமாகணும்னா டெய்லி 3 தடவை குளித்தாலும் நடக்காது, லக்ஸு சோப்பு போட்டு குளித்தாலும் நடக்காது, என்ன ப்ரெஷ்ஷு வச்சு தோலை தேய்ச்சாலும் ரத்தம் தான் வரும், ஒன்றும் நடக்காது. சபையில் உபதேசம் கேட்கணும். கைகள் ஒத்துக்காத நம்ம சர்ச்சில் உபதேசம் கேட்கணும். டீச்சிங், உபதேசம்னா டீச்சிங். ஒரு காரியத்தை கற்றுக்கணும். இப்போ நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுன்னா பாஸ் ஆகணும், படிக்கணும். டீச்சர் என்ன பண்ணுறாங்க? டீச் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஆசிரியர் குடும்பங்களில் உள்ளவங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் வேலையே டீச் பண்ணீங்க. நான் உங்களை பார்த்து சில நேரத்தில் சந்தோஷப்படுவேன், ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில் இருக்கிற சிரமத்தையும் பார்ப்பேன். ஆனால் எனக்கு பொறுத்தவரையில் 7ஆம் கிளாஸ் பாடத்துக்கு 7ஆம் கிளாஸ் பாடம் தான். எதா மாற்றுதா? இல்லை, மேக்ஸிமம் ஏதோ 2-3 வருஷத்துக்கு கூட அதே தான் சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு வருஷம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் லைட்டாக ஒரு ரீடிங் விட்டீங்கன்னா அடுத்து தள்ளிடுவீங்கன்னு அர்த்தம். சிலபஸ் மேக்ஸிமம் மாறல. ஆனால் நீங்கள் அதை எவ்வளவு கருத்தாக சொல்லி கொடுத்து உங்கள் பிள்ளைகளை படித்து பாஸ் பண்ண வைக்க முயற்சி பண்ணுறீங்களோ, அதுபோல் ஆண்டவரும் சபைக்கு வர்றவங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்து, சத்தியம் உபதேசம் சொல்லி கொடுத்து அவங்கள
பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தம் இல்லாமல் கடவுள்கிட்ட போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் இந்த கடவுளை பார்க்க முடியாது. நிச்சயமா நம்ம அவரை பார்க்கணும்னா நம்ம அவருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கர்த்தர் கட்டாயம் எதிர்பார்ப்பார். சரியா? ஆனால் அநேக நேரத்தில் இன்றைக்கு ஆசிரியர்கள் செய்கிறது என்ன, 30 வாங்கின பிள்ளைக்கு அங்கிட்ட அங்கிட்ட ஒரு அரை 1ன்னு போட்டு 35 போட்டு, சரி பாவம் அந்த பிள்ளை என்ன செய்யுது, பாஸ் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடுறேன், அனுப்பி விட்டுறேன். ஆனால் 30 மார்க் வாங்கின பிள்ளைய பாஸ் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் அந்த பிள்ளை அடுத்த வகுப்பில் போய் என்ன பண்ண போகுதுன்னா எனக்கு தெரியல. ஒரு பக்கம் வருத்தம் இருக்குது, அது பக்கம் 35 போட்டதுனால அந்த பிள்ளைக்கு தெரியல. ஆனால் பாஸ் பண்ணி விட்டுருக்கோம். அந்த பிள்ளை அந்த கிளாஸை விட்டு இனி வெளியே வருமானு தெரியல. கர்த்தருடைய கிருபை இருக்கணும். குச்சி வச்சு குத்தி படிக்க வச்சு டியூஷனுக்கு அனுப்பி அப்படி தேர்த்தி விடுறோம். அப்போ நம்ம லைஃப்பில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ நான் கற்றுக்கொள்ள இத்தனை வயசுலேயே நான் இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கொண்டே இருப்பேன். அதுக்காக படிப்பேன், ஆராய்ச்சி பண்ணுவேன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் ஆவி அடக்கிறோம். நான் மதுரை சபையை என் கைக்குள்ளே நான் வச்சுக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. என் ஆவியை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சர்ச்சில் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆவியை அடக்கு, அவ்வளோ. சரி சொல்லுவோம் அடங்குன்னுவாங்கல்ல, அதுதான். நம்ம லைஃப்பில் ஒழுங்காக அடங்கிட்டோம்னா நம்மளை எவனும் அடக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம பாட்டில் அடங்கி போயிட்டே இருப்போம். பிரைஸ் லார்ட். நல்லா சரி, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தம். அப்போ கர்த்தர் நம்மை ஒரு பாட்டு வர பாடுவோம், கிளை நறுக்கி களை பிடுங்கி காத்தனை சுத்தம், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையந்து யாரை பாடுவேன். அந்த பாட்டை நம்ம நம்பி தான் பாடினோமா. கிளை நறுக்கும் போது என்ன செய்யும், வலிக்கும். நறுக்கும்போது களை பிடுங்கும் போது எப்படி இருக்கும், வேரோட கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை களை பிடுங்கலன்னா மெயின் செடியை அழிச்சிடும். அப்போ நம்மளை சுற்றி வர களையை பிடுங்கணும். சரி, தேவனுடைய சபைக்கு நம்ம வரும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளரும்போது நம்மளை சுற்றி என்ன களைகள் இருக்குன்னு பார்க்கணும். நான் வளர்றேன், என்னை சுற்றி என்ன இருக்குது, என்னை சுற்றி களைகள் இருந்துச்சுன்னா நான் செத்தேன். நான் வளர வேண்டிய சத்தை அது எடுத்துக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், இந்த களையை பிடுங்கி போடணும். பாஸ்டர் களையை பிடுங்கலாமா பாஸ்டர், அது பாட்டில் வளர்ந்துட்டே வருது. இந்த ஆவிக்குரிய நிலைமையில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப ஆவிக்குரிய நிலைமை. அந்த களை பாவம், அதுக்கு வலிக்கும். களையை பிடுங்க இயேசுவே சொல்லியிருக்கார், பிடுங்குவேன். தோற்றுறோம். அப்போ நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி யாருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தூக்கி எடுங்கணும் வெளியே. உங்களுக்கு பிடிக்கல தெரில, கையில் வைத்து சொல்லுங்கள், என்ன கெடுக்கிறது, என் ஜீவியத்தை கெடுக்கிறதுக்கு யார் என்ன சுற்றி என்ன நெருக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளில் கிளை அது வளர்ந்து இப்படி சோக் பண்ணிடும். அப்போ நான் பிடிங்க எறியணும். சரி, பைபிளில் எவ்வளவோ இருக்குது. இதை விட்டுட்டு நமக்கு வேறு என்ன இருக்குது, இதே பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. சரி, இப்போ வர்றேன். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டேன்னார். எனக்கு எடுத்துகிட்ட ஒரு 7 விஷயம் ஞாபகத்தில் வந்துச்சு. நீங்கள் என்னைக்கு சொல்லி முடிக்க போகிறீங்க, நான் என்னைக்கு வீட்டுக்கு போவேன்னு வைங்க. அதனால் 1-2 மாத்திரம் சொல்லி ஜோம் பண்ணுவோம். சரியா? போதும், அவ்வளோ போதும். எனக்கு நான் 7 விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்மளுக்கு செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தாருன்னா, முதலாவது நாம் புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா, என்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னா என் ஆண்டவர் என்ன நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கையில் வந்து கர்த்தரை மையப்படுதும். ஏன் என்னை நல்ல இடத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, துக்கம் இருக்குது, பாடு இருக்குது, இவ்வளவு நாள் பட்டுட்டேன். அப்போ ஆண்டவரே பார்க்குறார், போதுண்டா, இப்போ என்னை எந்த இடத்துல கொண்டு வந்து வர்றார், செழிப்பான இடம், நான் நல்ல இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஏன் என்னை நல்ல இடத்துக்கு அவர் கொண்டு வர்றாரு? அடுத்த கேள்வி, கொண்டு வர்ற ஆண்டவர் நல்லவர். கைகளை, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினோம், அவர் நல்லவர், மிக மிக நல்லவர். அந்த பாட்டு பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். எனக்கு பொறுத்தவரை சென்னையில் ஒரே ஒரு சர்ச்சில் அந்த பாட்டு நல்லா பாடப்படுது. தோத்திரம். அந்த பாஸ்டர் அந்த ஆண்டவரை நல்லவர் நினைக்கிறாரு. அதனால் நானும் அந்த பாஸ்டர் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவர் நல்லவர், கர்த்தருக்கு சோதனம். மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் குத்துவார், கொஞ்சம் குடைவார், அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஆண்டு நல்லவர்.
நல்ல ஆண்டவர் என்னை சரியாக்குறதுக்கு சிலதை அவர் அனுமதிக்கலாம், அது வேலை வேலை. ஆனால் அவர் நல்லவர், 100% அவர் நல்லவர். சரி, ஒன்று கேட்குறேன், இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்ம இந்த இடத்துல நல்ல இடத்துல கொண்டு வந்தேன்னாரு. இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எப்படி கேட்போம் மக்கள்கிட்ட போய்? சொல்லுங்களேன். நல்ல அந்த வார்த்தையே ஒரு நல்ல லேண்டு, நல்லன்ற தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷ் மாத்திரம் ஒரு நல்ல லேண்டாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஏன்? வில்லங்க இல்லாத ஒரு இடமா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது அப்ரோச் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். நாளைக்கு அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து என்னடா இடம் வாங்கியிருக்கிற, அறிவை என்ன அடகு வச்சியான்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காக சிலர் கண்ணை மூடிட்டு கர்த்தரை எனக்கு ஏரியா நான் பாட்டில் நடந்து போவேன், இங்கேயோ கால் மிதிப்பேன், எனக்கு கர்த்தர் ஒரு இடத்தை தருவார். முள்ளுக்குள்ள கல் கூத்து கொடுக்கும். விசாரிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நமக்கு செழிப்பான இடம்னா எது நல்லதுன்னு அந்த இடத்துல தான் கொண்டு வருவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடும்போது அவன் மெசொப்பொத்தேமியா சமவெளியில் இருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்று இந்த மேப் இருக்கலாம். அவன் எங்கே இருந்தோம்? பாரசீக வளைகுடாலேருந்து வந்திருக்கான். நம்ம ஃப்ளைட் ஏறி பாம்பேலேருந்து போயிடலாம், குஜராத்லேருந்து போயிடலாம். அங்கிட்டு இருக்கிற அருமையான இடம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த இடத்த விட்டு கூப்பிட்டார். அப்போ அந்த இடத்த விட்டு கூப்பிட்ட ஆண்டவர் அட காட்டில் நல்ல இடத்த தருவாரா, கெட்ட இடத்த தருவாரா? இப்போ இன்றைக்கி நம்ம இஸ்ரவேலை போய் பார்க்கும்போது போன மக்களுக்கு சொல்கிறேன், நாங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களை காட்டில் முன்னால் சில வருஷத்துக்கு முன்னால் போனாங்க. அவங்களே பார்த்துட்டு என்ன தம்பி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா ஆயிடுச்சு. இப்போ சண்டைக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனை ஆகிருக்கு, நல்லா ஆயிடுச்சு, ஆக்கிடுவாங்க. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த இடத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு அந்த தேசம் அப்படியே இருக்குன்னா அவங்க பண்ண தப்பு, அநியாயம், அக்கிரமம், விக்கிரக ஆராதனை, அவங்க பண்ண சேட்டைகள்னால அந்த தேசத்தை கர்த்தர் தண்டனைக்குள்ளாய் மாற்றினார். அதனால தான் அந்த தேசம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசமாய் கர்த்தர் வைத்திருந்தார். உள்ளே போனமோ ஆண்டவரே கைகளை உயர்த்தி சோத்திரம் 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 சொல்லிட்டோம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த இடம் ஒரு நல்ல இடம். கைகளை ஒருத்தர் கத்திர மயப்படும். அவர் பார்த்து வச்ச இடம், இந்த ஜனத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்ச ஒரு இடம். ஒரு தகப்பனும் ஒரு தாயும். சரி, நான் கேட்குறேன், ஒரு வீடு, எந்த இடத்துல வீடை கட்டிடுவீங்களா? ஒரு வீடை கட்டும்போது, ஒரு வீடை வாங்குறீங்க, அந்த வீடை எப்படி நல்ல வீடாக இருக்கணும் சொல்கிறீங்களா இல்லையா? சும்மா அது முடுக்குக்குள்ளே இருந்தால் போதும் பாஸ்டர், போனால் அந்த வெளியே வர்றது கூட ஒரு ஆளை பிடிச்சி தள்ளிட்டு அப்படிப்பட்ட ஒரு ரோடாக இருக்கட்டும்னு கேட்பீங்களா? வைடர் ரோடு, 30 அடி ரோடு வேணும்னு கேட்குறீங்களா? 40 அடி ரோடு வேணுங்க. ஒரு வீடு, சும்மா ஒரு வீட்டை பார்த்தோன்னு வாங்கிடுவீங்களா நீங்கள்? நல்ல வீடு, அந்த வார்த்தையுமே நல்ல வீடு தான். நம்ம ஆண்டவர் அதுக்காக குறைச்சவரா? நான் யோசித்து பார்த்தேன் இன்னைக்கு ராத்திரி, இயேசுவே செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்றால் நீர் கொடுத்த ஒரு இடம் நல்ல இடம் இருக்கணும். நமக்கு கேட்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கேட்குறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது, என் பிள்ளைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க, ஒரு நல்ல இடமா இருக்கணும், ஒரு நல்ல வேலையாக இருக்கணும், நல்ல கை நிறைய நான் சம்பாதிக்கணும். பரவாயில்லங்க, ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் சரிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், இது தான் பெந்தேகோஸ்தேக்காரங்க பல வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், அவங்க மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது, விவரமான பெந்தேகோஸ்தலாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகணும். எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும். ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? எங்கேயாலும் கிடைக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? நல்ல ஊரில் கிடைக்கணும்னு நினைக்கிறோமே. நம்ம ஆண்டவர் நல்லவர், அதான் அந்த கான்செப்டை நம்ம விட்டுறக்கூடாது. நல்ல ஆண்டவர். ஒன்று எடுத்து பார்த்தேன், சரி நம்ம பிள்ளைகள் கல்யாண வயசு வந்துருச்சு, கர்த்தர் நடத்துவார். ஏதாவது ஒரு அலையன்ஸ் பார்ப்போம், பார்க்குறவங்க ஏதாவது ஒன்று பாருங்க பிரதர், அதெல்லாம் கர்த்தர் நல்லா பார்த்துருவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னைக்கு சொன்னார்? நல்ல அலையன்ஸாக பாருங்கள் சொல்கிறோமா இல்லையா? நல்ல அலையன்ஸாக பாருங்க.
சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லைங்கன்ட்டு. ஆனால் பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் வெளியில் வந்து நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்கலன்னு நான் நம்பணும், ஆண்டவர் நம்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாக்கும். அது நல்ல அலையன்ஸ் பார்க்கணுன்ட்டு எத்தனை உலகத்தில் நான் சொல்லுவேன், பிடிச்சாலும் பிடிச்சாங்கடா, புளிய கொம்பை பிடிச்சாங்கடா கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா முருகு கம்பை பிடிச்சா டொப்புன்னு உடைஞ்சிரும். உலகத்தில் நல்ல அலையன்ஸ் பார்க்கணுன்றாங்களே. எந்த தாய் எந்த தகப்பன் அதை நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னத்தையா ஒன்று பண்ணி வச்சிருவோம்னு. முழங்காலுக்கும் முட்டைத்தலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்களே. அட மாத்திரம் தப்பு இல்லைன்றேன் நான். அதுதான் நமக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்ததை நம்ம தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் செழிப்பான இடத்துலலாம் அது நல்ல இடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். பாஸ்டர் நீங்கள் உலக பிரகாரமாக பேசுகிறீங்க பாஸ்டர், அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது அப்படின்றீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடையும் படிக்கும். போதும், போதும் போதும் போதும், நீங்கள் வீட்டில் போய் படிங்க. எடுத்த உடனே இஸ்ரவேலே நீ நன்றாக இருக்கணும். ஒரு பாட்டு பாடுங்க, இஸ்ரவேலே இஸ்ரவேலின் ஜனம் இடறிட வேண்டாம். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே அவருக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் என்றால் அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனம். நீங்களும் நானும் அவருடைய ஜனம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவங்கள ரத்தத்தை கொடுத்து வாங்கலை, ஆனால் உங்களை என்ன அவர் ரத்தத்தை கொடுத்துல வாங்கினாரு. இஸ்ரவேல அவர் எதுவும் பாடுபட்டு அவங்கள கொண்டு வந்து சேர்க்கலை, ஆனால் உங்களை என்னையும் அவர் சிலுவையில் ஈன கோலம் எடுத்து வஸ்திரத்தை உரிந்தவர்களாய் அவரை சிலுவையில் தொங்க வச்சு அத்தனை சிலுவை பாடுகள் ஆணிகளை மத்தியில் தொங்க வச்சு தன் கடைசி ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். பவுல் தான், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. My son, you bought with a price. Which price? The price which I paid. The heavy price. The price that no one on this earth could pay. That price that I paid for you, my son, my daughter. The costly price that anyone could pay. I am son, Jesus said, I paid the price. என் விலையை கொடுத்து, என் உயிரை கொடுத்து நான் உன்னை வாங்கினேன். அந்த ஆண்டவர் என்ன சொல்வார்? நீ நன்றாக இருப்பதற்கும். இந்த வசனத்தை அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். இந்த புது வருஷத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க? நான் நம்ம சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் நன்றாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை வந்துடக்கூடாது, ஒரு கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது, அவங்க கீழாகாமல் மேலாகணும், அவங்க வாழாகாமல் தலையாகணும். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் அவங்கள கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீர் வைக்கணும். கர்த்தர் மேன்மையாக வைக்கணும். ஆண்டவரே, வீடு இல்லாத மக்களுக்கு வீடுகளை தாங்க, திக்கற்ற மக்கள் ஏழை விதவைகளை நீர் எப்படியாக விசாரித்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்து, வருமானத்தை உயர்த்து, அவங்க நல்ல வீடுகளை தாங்க. அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நான் கட்டாயம் ஜெபம் பண்ணுவேன். எல்லா தேவ ஊழியர்களும் மெயினாக அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படி தான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியருக்காக ஜெபம் பண்ணணும், சபைக்காக ஜெபம், எல்லா சபைக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறோமா? நம்ம நன்றாக இருக்கணும்ன்ற, இன்றைக்கி நன்றாக இருக்கணும் என்ற ஒரு செய்தியையே அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் சொல்கிறேன், சிலரால் ஜீரணிக்கவே முடியல. போய் சொல்லலை, சிலர்லாம் நல்லா இருந்தாங்கன்னு அவங்கள அப்படி ஒரு பார்வை பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலங்காத்தால படுக்கையில் கிடப்பாங்க. பைபிள் பொறாமையும் உண்டால் சொல்லுங்க, வசனத்தை முடிச்சிருங்க, சொல்லுங்க. எலும்பு உருக்கி பொறாமையோ என்றால், அந்த பொறாமை எதில் தெரியும் நினைக்கிறீங்க? முதல்ல ஆவியில் இருக்கும், நம்முடைய ஆத்துமாவில் இருக்கும், சரத்தில் வரும். அது எது வழியோடி வரும்னா அந்த கண்ணில் வரணும். அதான் சொல்லலாம், அந்த கண்ணை குத்தணும்னுவான்.
அந்த கண்ணு லொல்லு கண்ணு. அது என்ன கண்ணு? வல்ல கண்ணு. அந்த கண்ணு உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணு வச்சுட்டான் சார், என் பிள்ளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, என்ன கண்ணு வச்சாங்களோ தெரில, 3 நாளாக ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சிலர் நல்லா இருந்துச்சு, ஓடிட்டு திரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, என்ன கண்ணு வச்சாங்களோ தெரியல, என் பிள்ளை பாருங்க அப்படியே அசந்து போய் இப்படியே சுணங்கி கிடக்குதுன்ட்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, பொறாமையை உண்டால் எலும்புருக்கி அதற்கு முன் யார் நிற்க முடியும் என்று. இந்த வசனங்களை நான் ரொம்ப காலம் யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்ன யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதை மேற்கொள்ளணும், அதை மேற்கொள்கிற கிருபையை நம்ம வாங்கணும். இந்த உலகத்தில் இந்த ஊழியை நான் இந்த இடத்துல தைரியமாக சொல்கிறேன், நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் நல்ல கண்ணோட பார்க்குறாங்களான்றதை தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு பெரியவங்க சில சொல்லுவாங்க, அடக்கி வாசிக்கணுன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. நான் சொன்னேன், அடக்கி வாசிக்கணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அடக்கி வாசிக்கணும்னா நீங்கள்லாம் இருக்கேன், நான் ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு ஒரு ஓட்ட கைலியோட இதில் நிற்கணும், நான் கோமதிபுரம் 5வது தெரு கார்னரில் இருக்கணும். நீங்கள் நிற்பீங்களா? நான் நிற்பேனா? அதான் உலகம் இப்படி தான் நினைக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் நம்ம இருந்தோம்னா முன் வீட்டையும் பகைச்சிக்கிடக்கூடாது, பக்கத்து வீடுகளையும் பகைச்சிக்கிடக்கூடாது, பின் வீடையும் பகைச்சிக்கிடக்கூடாது. காடு யாருக்கு முதல்ல கொடுக்கணும் சொல்லுங்க? திருவாளர் உயர் திரு எழுதி அவங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும். அவங்க கண்ணில் நம்ம மாட்டுவோம் டெஃபினட்டாக. இதனால தான் சில பேர் பயந்து போய் ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் வீடு கட்டி உட்காந்துருக்காங்க. ஏதாச்சாங்க பஸ் தெரியல, கண்ணு வச்சுருவாங்கன்ட்டு. ஃபாரினில் இப்படி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்தியாவிலையும் மதுரை போன்ற பெரிய குக்கிராமத்துலேயும் இந்த ஒரு நிலைமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மெட்ராஸ் பரவாயில்ல, மெட்ராஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சோத்திரம். யாரை கண்டுக்கிட மாட்டாங்க. பக்கத்தில் யார் இருக்கா, எதுக்காப்பில் இருக்கா, முன்னால் யார் இருக்கா, பின்னா இருக்கா, கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்கள பாம்பேயில் கேட்கவே வேண்டாம், பாம்பேயில் போய் இருந்து பார்ப்போம், ஒருத்தர் கண்டுக்கிடவே மாட்டாங்க. எனக்கு பாம்பே ரொம்ப பிடிக்கும். நம்மளை 4 பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்னா தான் நமக்கு. வருஷத்தில் முதல் வர இதை தான் பேசுகிறீங்களான்னு, நான் பேசுகிறது நல்ல செழிப்பான இடம். ஆனால் இந்த உலகம் மோசமான உலகம். நம்ம ஜோம் பண்ணி என்ன செய்யணும்? தப்பிக்கணும். சரி, அடுத்த வசனத்தை பாசிங்க. சரி, நீ நன்றாக இருக்கணும். அடுத்து எங்கே இருக்கணும்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். 8ஆம் அதிகாரத்தை பாருங்க, படித்தேன், உங்களுக்கு படிங்க சரியா? 7ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த தேசம், இதை வச்சு ஒரு நல்ல தேசம். இதுலேயே நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். நான் பைபிளில் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன், வேறு எதையும் வாசிக்கல. அப்படிங்க விளக்க மாத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர், சத்தம் போட்டு வாசிங்க. உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இதை விட்டுட்டு போனவங்க திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அதைத்தான் சொல்கிறாரு, அன்னைக்கு ஒரிஜினலாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒரு நல்ல தேசத்திலே. இந்த வசனம் தான் நான் இறங்கின ஜோர்டானை விட்டு இஸ்ரவேலுக்குள்ளே போகும்போது பஸ்ஸில் உட்காந்து நான் நினச்ச வார்த்தை இதுதான். என்னை நல்ல தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். படிங்க இப்போ. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும். எங்கேருந்து புறப்படுதான்? பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகள். 3 சொல்லியிருக்கு, ஆறுகள், ஊற்றுகள், ஏரிகள் உள்ள தேசம். டேப்பா, பழந்தேனம் ஓடுகிற தேசம்னு ஏன் ஆண்டவர் பொய்யா சொல்லியிருப்பாரு? ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஏய், நீ போகிற இடம் எப்படின்னா மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இந்த காவிரி நதின்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க, நம்ம திருச்சி போகும்போது பார்க்குறோம், ரைட்டா? அது 2 இடத்துல பிரியுது, தலைக்காவிரி பிரியுது. ஆனால் அது உற்பத்தி ஆகிற இடம் என்னென்னா தலைக்காவிரின்னு நாங்கள் போயிருந்தோம். கூடங்க நாங்கள் என்னமோ அத்தாடி இந்த காவிரி உருவாகிற இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குமோன்னு போய் பார்த்தோம். செவரு கட்டி உள்ளுக்குள்ளே தண்ணி பச்சையாக கிடக்குது. இதில் இருந்து தான் சார் ஸ்டார்ட் பண்ணுதுன்றான்.
நம்ம அதை பார்த்தோம்னா காவிரியை பார்க்கக்கூடாது, இதை பார்த்தோம்னா அதை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுற இடமே நல்ல இடம். கையில் ஒதுக்காது. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு ஏரிகள் உள்ள ஒரு தேசம் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அடுத்து வெறும் தண்ணியை அது கோதுமையும், படிங்க, வார்கோதுமையும் திராட்சை செடிகளும். என்னங்க வேணும் இதுக்கு மேலே? ஒரு சப்பாத்தி, ஒரு 50 சப்பாத்தி அடிச்சிடலாம், நல்லா சுத்திரம், 10 சப்பாத்தி சாப்பிடலாம். கோதுமை. அடுத்து என்னது? வார்கோதுமை, திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள ஒரு தேசம் என்று சொல்கிறார். நீங்கள் என்னென்ன ஃப்ரூட் நீங்கள் வாங்குவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். திராட்சை செடி, அத்தி மரங்கள். அடுத்து என்னது? மாதுளம்பழம். நம்ம ஊர் மாதுளம்பழம் கிடையாது. எங்களுக்கு ஜூஸு ஒரே ஒருத்தருக்கு தான் வாங்கி தந்தாங்க. டேஸ்ட்னா டேஸ்ட்டு, அவ்வளோ பெரிய மாதுளம்பழம். போதும், நம்ம கும்முன்னு இருக்கும் பாட்டில். ஒரு நாள் முழுசு அப்படியே போயிட்டே இருக்கலாம். நான் அப்போ சொன்னேன், கெடுத்துட்டாலே அந்த அம்மா. ஏதேன் தோட்டத்தில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் ஒரு 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 திராட்சை பழம். இவங்க போய், நான் சொல்லியிருக்கிறேன், இந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது 2 பேர் ஒரு திராட்சை கொலையை இப்படி தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம திராட்சை கொலை யார் தூக்கிட்டு வரலாம்? நான் ஒரு விரல்லே தூக்கிட்டு வருவேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவங்க இப்படி தூக்கிட்டு வந்தாங்க. நான் சொல்லி, அது முன்னால் போகிறது பழைய ஏற்பாடு, பின்னால் போகிறது புதிய ஏற்பாடுன்னு. பழைய ஏற்பாடுக்கு தெரியாது, இப்படியே தூக்கிட்டே போவாங்க. பின்னால் உள்ள புதிய ஏற்பாடு பறித்து சாப்பிட்டுட்டே போவாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு எல்லாமே. அவங்களுக்காக நான் பெட்டர் பர்சன். கைகளை தட்டி கத்த நீங்கள் தட்டியிருக்க, நான் கேட்டு தரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அவ்வளோ தூரம் வச்சுருக்கிறேன். இப்போ உள்ள திராட்சை பழமே அங்கே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, ஏதேன் தோட்டத்துலேருந்து எவ்வளோ பெருசாக இருக்கும்? இவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ஒலிவ மரங்கள், கொலஸ்ட்ராலே கிடையாது. நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. எண்ணெய், தேனும் உள்ள தேசம். தேன் இருக்கு சார், தேன் எவ்வளோ உடம்புக்கு நல்லது இருக்கு. அடுத்து அங்கே தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கப்படத்தக்கதும் ஒன்றுக்கும் உனக்கு குறைபடாதமான தேசம். கடவுள் கொடுக்கறது நல்லது. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் இங்கே இருங்க, கடவுள் எனக்கு கொடுத்தா நல்லதுதாங்க. சும்மா நீங்கள் பாட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட சண்டை போடக்கூடாது, சரியா? ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒன்று தந்தார்னா ஆண்டவர் சொல்கிறது, ஏன்னா நான் கொடுத்தது, அதன் கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமாக இருக்கிறது. அங்குள்ள மலைகளையே கல்லை வெட்டி வெட்டி அதில் அவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, அவ்வளோ இரும்பு, எல்லா தாதுகளும் இருக்கிற கத்தை கொடுத்தா அப்படி தான் கொடுப்பார். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோமாக. அதனால் எனக்கு பொறுத்தவரையில் ஆண்டவர் பாருங்கள், நீ அந்த 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த தேசத்தில் எப்படி நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும்போது, நல்ல வீடுன்றாரா? மாதிரிதான் போங்க, ஒரு 8 கெட்டு இருந்தால் போதும். எப்படி இங்கிட்டு போனோன்னு இங்கிட்டு ஒரு இடி, இங்கிட்டு போனோம் இங்கிட்டு ஒரு இடி, கீழே படுத்துற வேண்டியதுதான். நல்ல வீடுன்றாரு சார். அதுதான் பைபிள் படிக்க சார். நீ புசித்து திருப்தியாக்கி நல்ல வீடுகளை கட்டி அவையில் குடி இருக்கும்போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, அடுத்து அந்த வசனத்தை படிங்க, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. கைகளை ஒத்துக்கத்தான் பயன்படுத்தும். இப்போ உள்ள சபையில் உள்ள ஜனங்களுக்கு பழைய காலத்தில் போதிச்ச சபையிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சிலர் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சிலருக்கு தான் ஒன்றுமே இல்லை. ஏன் போதிச்சாங்க? இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்படியா? நல்ல ஆண்டவர் பரலோகத்தில் வச்சிருக்கார். சரி, பரலோகத்தில் வச்சிருக்கார். அங்கே போகிற வரைக்கும் நான் ப்ரேயர் நடத்தினேன், 2 வாரத்துக்கு முன்னாடி நடத்தினேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். நான் நமக்கு முன்னால் உள்ள ஆளுகள் நிறைய பேசி பேசி கெடுத்துட்டாங்க. உனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றும் வேண்டாம். யாரா சொன்னது உனக்கு உலகத்தில் ஒன்றும் வேண்டான்னு சொன்னது? ஆண்டவர். ஆண்டவர் போதுன்னா ஆண்டவருக்குள்ள எல்லாம் இருக்குல்ல.
ஏன் அப்படி நீ போதிச்ச? அப்போ நீ உனக்குள்ள உன்னே தவிர எவனும் நல்லா இருக்கக்கூடாதுட்டு நீ மாத்திரம் நல்லா இருக்கணும் கொடுக்கணுன்றதுக்காக அவ்வளோ வேறையும் கிறுக்கனாக்கி ரோட்டில் நீ அலைய விட்டுருக்க. நம்முடைய ஆண்டவர் இப்படி சொல்லவே இல்லை. அதை யாருமே கேட்கலையே. எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை நல்ல ஊழியர் இருந்தாங்க. எனக்கு தெரியும், ஒரு ஊழியராயிலும் போய் இப்படி பேசுகிறவங்க நிப்பாட்டுங்க, பைபிள் எடுத்து நீ என்னடா சொல்கிறன்னு கேட்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து அவங்ககிட்ட அடிமை சாசனை எழுதி கொடுத்துட்டு அவங்க பாதத்தில் விழுந்து அவங்க கொடுக்குற நல்ல விஷயங்களை எல்லாம் வாங்கி தின்னுபிட்டு இந்த ஜனங்களை இப்படி ஆக்கிட்டாங்களே. கோச்சிக்கிறாதீங்க, பாஸ்டர் இதை வந்து ஸ்பிரிச்சுவலாக பேசலை, பூராவே உலக பிரகாரமாக பேசுகிறாருன்னு. அதான் நீங்கள் இன்னைக்கு வெள்ளி விலை என்ன, இன்னைக்கு பொருள் விலை என்ன சார்? 1,00,000 தாண்டிடுச்சா இல்லையா? நான் கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். 1920 எவ்வளவு இருந்துச்சு ரேட்டு, ஒவ்வொரு 5 வருஷம் 10 வருஷம் உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக. அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாமல் இருப்பேன். 80க்கு பிறகு என்ன ரேட் இருந்துச்சு, ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், நீ ஒன்றுமே வேண்டான்னு இவங்க சொல்லி இவங்களை ஓட்டாண்டியாக பாப்பரை ஆக்கிட்டு, நான் உண்மையாக சொல்கிறேன், குடும்பங்களில் ஒரு 5 பவுன் இன்னைக்கு இருந்தால் பிள்ளைய கரையேற்றிடுவாங்களா? கரையேற்ற மாட்டான். 10 பவுன் இருந்தால் கரையேற்றிடுவாங்களா? இன்னைக்கு ஏன் கடன் வாங்க போக முடியுது? ஏன் கடன் வாங்க போக வைக்கிறீங்க? உன் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நீ இருக்கிற வரைக்கும் என்னடா செஞ்ச? நீ செய்ய வேண்டியது நீ செய்யணும், கர்த்தர் செய்யறது செய்யணும். ஒன்றுமே வேண்டாம், உனக்கு ஒன்றும் வேண்டாம் இப்படி சொல்லி இவங்க பைக்குள்ள எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அவங்கள ஓட்டாண்டி ஆக்கி எத்தனை குடும்பங்கள் கண்ணீரோட என் பிள்ளைய நான் கரையேற்றணும்னா நான் படாத பாடுபடுறேன். ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு நல்லதுன்னு சொன்னார். நீ கெட்டது கெட்டது கெட்டதுன்னே பிரசங்கம் பண்ணி இவங்க மனசில் ஏதோ ஒரு 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 கள்ளம், ஒரு ஒரு கிரிமினாலிட்டி, இந்த கிரிமினல் மைண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கவங்கள அப்புறம் ஊழியக்காரங்களை சொல்லுங்கள், கோச்சிக்கிட்டாதீங்க. எத்தனை ஊழியர்கள் தாம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசில் அவங்க கையில் காசு இல்லை. ஏன்னா இவங்களும் பிரசங்கம் பண்ணாங்க, என்ன விவரம்லாம் பிரசங்கம் பண்ணாங்களா என்னன்னு தெரில. இவங்களும் இப்படி ஆகி, ஏன்னா இதுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் பார்த்து ஒன்றும் வைக்கக்கூடாது, ஒன்றும் உனக்கு இருக்கக்கூடாது, நீ பரலோகமே போக மாட்ட, இப்படி மாநாடுகள்லையும் கான்ஃபரன்ஸ்லையும் காட்டி 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 அவ்வளோ பேரும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. விவரமுள்ள பெந்தைக்கோஸ்தலர்கள் பிழைக்கிறாங்க. இன்னைக்கு கையில் வைத்து கத்திர மையப்பட எல்லாம் விவரமுள்ள பிழைக்கிறாங்க. அவங்க பிழைக்கிறாங்க. அவ்வளோ பேர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். இன்னைக்கு ஒரு 10 பவுன் இருந்த அந்த ஊழியக்காரங்க அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். பொருளாதாரத்தில் சிக்கல் வருது இல்லை, இதுக்கு தானே கர்த்தர் சொன்னார் உனக்கு இப்படி செய்யணும். எல்லாம் பொது வெளியில் போட்டு உடைக்கிறேன், கோச்சிக்கிறாங்க கோச்சிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ கோச்சாலும் பரவாயில்ல, சரியா? ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி தான் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் இந்த சபையில் யாரையும் பேச விட மாட்டோம். அப்படிப்பட்ட சத்தியம் இங்கே யாரும் சொல்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம். சோத்திரம். நாங்களும் வெளியில் போனால் அப்படியெல்லாம் பேச மாட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் பேசுவோம். இவங்களுக்கு பல இயக்கங்களை உண்டாக்கி புதுசு புதுசாக உண்டாக்கிட்டு இதுக்கு காசுகளை சேர்க்கணும்னு இதுகளை வாங்கணுன்ட்டு இவங்க எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எங்கள் ஊழியர் ஒருத்தர் சொல்வார், கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தால் உன் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் அந்த தரிசனத்தை பூர்த்தி செய்ய உனக்கு கொடுப்பார். நீ ஆர்டிபி கேட்கக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம், அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் எல்லாரும். நம்ம சபையை கர்த்தர் கட்டி எழுப்பும்போது நம்ம சபை மக்கள் ஒரு சிலர் இடத்துல நம்ம புது விண்ணப்பம் வைத்தோம். அதுவுமே ஒருத்தங்க என்கிட்ட அன்பாக சொன்னாங்க, வேண்டாம் விட்டுருங்க, மக்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட போய், சாமி நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எவ்வளவு இருக்குதோ போதும்ட்டேன். நான் நம்ம யார்ட்டையா போய் கேட்டிருக்கோமா? நம்ம சர்ச்சை கட்டுறதுக்கு வேறு எந்த சபை இடத்துல கேட்டோமா? இன்னைக்கு பாருங்க, அவ்வளோ பேர் நோட்டீஸ் அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ பேரும் கையில் ஒரு ரசீது புத்தகத்தோட கூட இந்த ஊழியத்தை தாங்குங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தேவன் ஒரு ஊழியத்தை உன்னை செய்ய சொன்னார்னா உனக்கு எதுக்குடா அடுத்தவங்க போய் கேட்குற காசு உன்னை கேட்குற ஆண்டவர் சொல்கிறேன். நம்ம 100 பேருக்கு தலைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, 1000 பேருக்கு தலைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல ராஜாவாக இருந்தால் போதும், கைகளை ஒத்து கத்துற மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொன்ன, உன் தேவையை அறையை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. தேவன் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தால் அந்த ஊழியத்தினுடைய தேவையில கர்த்தர் சந்திப்பார். இதுதான் எங்களுக்கு டீச் பண்ணது.
எங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்கு டீச் பண்ண ஒருத்தட்டு ஒரு பைசா கேட்கக்கூடாது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தரணும்னா தருவார். ஒவ்வொரு பர்த்டேயில் எனக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டார். சொல்லுவார் எங்கள் அப்பா கூப்பிட்டு உள்ள ரூமில் ஒரு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உனக்கு தேவைண்ணா. எங்கள் அப்பா எனக்கு சட்டை வாங்கி கொடுங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, கேட்டதே கிடையாது. இன்றைக்கி எனக்கு அளவுக்கு மீறி கர்த்தர் இருக்கிற, மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கைகள் ஒத்துக்கிறத மயப்படும். கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்கிறவ, வாழாக்காமல் தலையாக்கிறவ. இந்த சத்தியத்தை நம்ம போய் உலகத்துக்கு சொல்லாமல் எல்லார்ட்டையும் கேட்கறதுக்கு புதுசாக உருவாகி இருக்கிறாங்க எல்லாரும். ஒவ்வொரு ஊழியமும் தேவன் அந்த ஊழியத்தை உருவாக்கினார். அந்த ஊழியத்தை தேவைகளை அவர் சந்திக்கணும். அவர் சந்திக்கிற அளவு தான் அந்த ஊழியம் வளரும். வளரும் அளவு போதும், அவ்வளோதான். எனக்கு தெரியும், இஸ்ரவேலிலே தேவன் எல்லா இடமும் இடிஞ்சு கிடக்குது. உங்களுக்கு தெரியும், பாபிலோன் காலத்தில் வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாங்க. எருசலேம் ஆலயம் சுவர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கு. எத்தனை நாளில் கட்டி முடித்தாங்க பைபிளில்? 52 நாளில் கட்டி முடித்தாங்க. அந்த 52 நாளில் அவங்க கட்டி முடிக்கும் போது கூட எப்படி கட்டினாங்க? அவங்க வீட்டுக்கு நேராக கட்டினாங்க. அவங்க வீட்டுக்கு நேராக தான் கட்டினாங்க. இப்போ நான் என் வீட்டுக்கு முன்னால் கிடக்கிற குப்பையை நான் எடுப்பேன், என் ரோட்டை நான் கூட்டுவேன். நான் கூட்டலைன்னா ரூபி ரெடியாக இருக்கா, அப்போ டெய்லி அதை செய்கிறோம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அது நடக்கும். நான் என் வீட்டுக்கு முன்னால் உள்ளதை நான் பார்ப்பேன். 52 நாளில் கட்டியாச்சு. இப்போ என்னது? ஊரையே ஒன்று கூட்டி வாங்க, எதை கட்டுவோம்? எருசலேம் தேவாலயத்தை கட்டுவோம், எருசலேமினுடைய மதில்களை கட்டுவோம். எது கூப்பிட்ற? எனக்கு முன்னால் உள்ளதை நான் கட்ட எனக்கு பொறுப்பு இருக்குது. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை. எனக்கு அந்த பொறுப்புணர்வில் நான் என் வேலையை நான் செய்கிறேன். இவ்வளவு செஞ்சால் போதும். 52 நாளில் கட்டிடலாம். தேசம் சந்திக்கப்படணும்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை, அவங்க சபை, அவங்க விசுவாசிகள், ஊழியர்கள் செஞ்சால் இந்தியா ரட்சிக்கப்படும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? இதை விட்டுட்டு எல்லாரையும் கூட்டம் கூட்டுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. அது வேலையே கிடையாது, அது பைபிளே கிடையாது. நம்மளாவே புதுசாக உண்டாக்கிட்டு எல்லாரும் ஒவ்வொருக்கும் ஒரு தலைவர்கள் ஆகணும்னு பிளான் பண்ணி வேலை நடக்குது. நீங்களும் நானும் ஏமாந்து போகாமல் இருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் காப்பாரா. கர்த்தருக்கு பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போதுமா? அடுத்தது இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாஸ்டர். போதும் பாஸ்டர், இந்த முடிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் எப்போ சொல்றார்? உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கூடாது. சரி, இவ்வளவுதான் கர்த்தர் நல்ல தேசத்தை தர்றாரே. அவர் சொல்றாரு, உன் நீதி நிமித்தம் அல்ல. அவர் சொல்றார், என் நீதி நிமித்தம், என் பரிசுத்தத்தின் நிமித்தம், என் உண்மை நிமித்தம் உனக்கு தருகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா, என் வாழ்க்கைனால, என் பரிசுத்தம், என் நீதி என்பன அவருடைய கிருபையினால கைகள் உயர்த்து நம்ம இன்றைக்கும் இத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் எதை சொன்னார்? அவன் தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்ததுனால. அதனால் நம்ம பெருமை பாராட்ட எதுவும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவருடைய கிருபை. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு அவருடைய கிருபை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் 2-3 வசனம் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், ஆண்டவர் நல்லவர், நல்ல இடத்தை அவர் தருவார். அந்த நல்ல ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் சொன்ன வசனத்தை சொல்லி வாசித்து ஜெபம் செய்ய எழும்பி நிற்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொன்னார் வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். சொல்லிட்டு சொல்கிறேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், நல்லா படித்து பாருங்கள். உங்களில் எந்த மனுஷனாகிலும், எந்த மனுஷன்னா தகப்பன் தான், இது லூக்கால இருக்குது. எந்த தகப்பனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கள்ளத்தை கொடுப்பானா? பல்லு உடைஞ்சு போகும். என் பிள்ளை வந்து ரொட்டி வேணும்னு கேட்குது, இட்லி வேணும்னு கேட்குது, இந்த தின்னு கள்ளத்தை. சிரிக்கீங்களா? இப்போ நமக்கே சிரிப்பு வருதே. ஆண்டவர் இப்படி செஞ்சாருன்னா நம்ம சிரிக்க மாட்டோமா இல்லையா? நம்ம ஆண்டவர் நம்ம பரம தகப்பன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனையும் தாயை காட்டிலும் அவரை கம்பேரே பண்ண முடியாது. நான் சொல்வேன், கம்பேரே பண்ண முடியாது. எந்த மனிதன், எந்த தகப்பன் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மனிதனுக்கு கல்லை கொடுப்பானா?
மீனுன்னு ஆசைப்படுது. இந்த நேக்கா போய் ஒரு நாகமலம் புதுக்கோட்டையில் போய் பாம்பை பிடிச்சிட்டு வந்து இந்தா சாப்பிடு, இந்தப்பா அல்ல பெருசு நீளமாக இருக்கு, குடி, கொடுப்போம்மா. இதை காட்டிலும் லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் எடுத்து வாங்கியிருக்கார். அதனால தான் அதை அடிஷ்னலாக எப்பவும் சேர்த்து வாசிப்பேன். அதில் இன்னும் சேர்த்துருக்காரு இல்லையா. ஒரு மனுஷன் முட்டையை கேட்குறான். முட்டை விலை 6.40 7 போயிடுச்சு. சரி ரைட் ஓகே, முட்டைன்னு கேட்குது. நான் 4 வாங்கி கொடுத்தேன், இப்போல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஹலோ இந்தா தேள், இந்தா சாப்பிடு, இந்தா இந்தா. ஆண்டவர் இப்போ கொடுப்பாராங்க, தகப்பன் இப்படி கொடுப்பாரா? சொல்லியிருக்கு, பொல்லாதவளாகிய நீங்கள். நம்ம நல்லவங்கன்னே சொல்லலையே. கரெக்டே, நம்மள நல்லவங்களே இல்லை. பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை. இந்த இடத்துல வந்திருக்கிற தகப்பனும் தாயையும் பார்த்து நான் உண்மையாக கேட்குறேன், மனசாக சொல்லுவேன், உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் பிள்ளை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க ஐயோ ஐயோ இவ்வளோ பற்றி கொடுக்க மாட்டீங்களா? நமக்கு சட்டியில் எது இருக்கோ இல்லையோ, நம்ம பிள்ளை கேட்டுட்டா இந்தா நம்ம எப்படி தான் இந்தா இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ, சந்தோஷம். நம்ம கண்ணில் கண்ணீர் வடியும், நம்ம ஒருத்தர் ஒரு சிரிப்பை பார்க்குறோம். டேய் நான் பட்ட பாடு கஷ்டம்லாம் எதுக்குடா, எனக்காடா, உனக்கு தாண்டா. ஜீசஸ் ஆணிக்கடா பாய்ந்த ஆண்டவருடைய கரம் நமக்கு எங்கேயாவது நமக்கு இந்த கெட்டதை தந்துருமா? தராதுவே தராது, தரமாட்டார். அவரே சொல்லியிருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பெரிய அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அப்படியே நிச்சயம் அல்லவா? ஆண்டு ஒரு நாள் கெட்டதை கொடுக்க மாட்டார். இதை மாத்திரம் இந்த சபை இந்த நாளில் அறியட்டும், கேட்கிற நீங்களும் நானும் அறியட்டும். நாம் செல்லுகிற போகிற இடங்களிலே இந்த செய்தியை நாம் அறிவிப்போம். தேசம் ரட்சிக்கப்படணும். 150 கோடி மக்கள் ஆண்டவர் பக்கம் வரணும். 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 4000க்கு அதிகமான மாவட்டங்கள், 6 லட்சம் கிராமங்கள். இது இந்தியா ஒன்று. ஆனால் இதை மாதிரி 224 நாடுகள் இருக்குது. என்னைக்கு இந்த இயேசு நல்லவர் என்று அவங்க அறிகிறாங்களோ அன்னைக்கு தான் நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன். அது வரைக்கும் ஏதோ உலகத்தை வண்டி ஓட்டுவேன், அவ்வளோதான். ஏன்னா என்னை வாழ வச்ச ஒரு ஆண்டவர் அவங்கள வாழ வைக்கணும். எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும். என்ன சந்தோஷமாக வைக்கிற ஆண்டவர் அவங்கள சந்தோஷமாக வைக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். இந்த உலகத்தில் வாழ்கிறதோ புசிக்கிறதோ குடிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் என்னை வாழ வச்ச ஆண்டவர் எல்லாரையும் வாழ வைக்கணும். தேங்க்யூ லார்ட். கைகளை உயர்த்தி, நம்முடைய நன்மையினாலோ எதுனால இல்லை, அவருடைய நன்மையினாலே ஆண்டவர் செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எளிமை நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த புது வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ராங் கான்செப்ட் இருந்துச்சுன்னா கிளட்டி காயலாங்கடையில் போட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? இல்லை கலட்டிட்டு வாங்க, நானே வாங்கிட்டு போய் நான் சந்தையில் ரேட்டு போட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காசை கொடுத்துட்றேன், நான் காரை எடுத்துகிட்டு போகிறேன், நான் பெட்ரோல் போட்டு வரேன். எந்த ராங் கான்செப்ட் உங்களுக்கு இருந்தாலும் அதை கிளட்டி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நான் பேக்கில் வாங்கிட்டு போய் நானே அதை ஒரு வழி குழி தோண்டி புதைச்சி போகிறேன். வேண்டாம். புது வருஷத்தில் இப்படி இருப்போம். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். ஏன்னா அந்த அக்ஸால் இறங்கி வந்து கேட்குறான். யார்கிட்ட? தகப்பன்ட்ட. படித்து பார்த்துருக்கீங்கள? ஐயோ கட்டமுறை மறக்கவே மறந்துடக்கூடாது, எங்கேனாலும் மறக்கக்கூடாது. யோசுவா 15:16-19 இருக்குது. நியாயாதிபதிகள் 1:15 இருக்குது. எல்லா பொம்பளை பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பசங்க கவனிச்சுக்கிடுங்க. ஆமாம், எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அவ்வளோதான். ஆமாம், கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சொத்தை கொடுத்துட்டாங்க. விலங்கமான சொத்து இல்லை. காலேபுக்கு வெறும் பொம்பளை பிள்ளை மாத்திரம் இல்லை. அதான் நேற்று நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அவனுக்கு 4 பசங்க தாடி. இதை நீங்கள் 1 நாளாகமா 2 அதிகாரத்தை வினிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். அவனுக்கு ஒரு ஹோம் இருக்குது. இதை ஃபுல்லாக படித்தாதான் அவனுடைய லைன் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பிள்ளைக்கு இந்த சொத்தை கொடுக்குறாங்க.
அவள் என்ன பண்ணிட்டா, சீதனமாக கொடுத்தானே என்னமோ தெரியல, ஏதோ ஒன்று அவள் கிளம்புறா. அவன் சொல்கிறான் ஒரு வயல்வெளியை கேட்கணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறான். அப்பவும் பாருங்களேன், தன் மாப்பிள்ளைகிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறான். கைகளை தட்டுங்க. அது பாருங்க கேட்குறா பாருங்க. அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையிலிருந்து இறங்கினாள் என்று இருக்கிறது. நம்ம ஒன்று கேட்காமே அடுத்தவங்க போய் கேட்குறது. ஒரு ஒரு பாஸ்டர்ட பெர்மிஷன் வாங்காமே வசூல் நடக்கும் சில இடத்துலலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் ஒரு காலத்தில் ஒரு காரியத்துக்காக 4-5 வீடுகளை சந்தித்து அவங்கள்ட்ட பேசி ஒரு காரிய தேவையை சொன்னேன். அந்த வீடை நான் ஒரு நல்ல சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டேன். அவர் பார்த்தாருன்னா அவர் ஊழியத்தை பெருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஊழியத்துக்கு இவர் ஒரு ஏஜென்ட்டு அவ்வளோ வீட்டுக்குள்ளேயும் புகுந்து காசு கேட்டார். யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சாரு. புறப்படுவோம் பாருங்க. சுவிசேஷம் சொல்கிறதுக்கு புறப்பட்டாலும் பரவாயில்ல, கிளம்பிட்டேன். எவ்வளோ கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. இதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது, பரிசுத்தமான ஜீவியம். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அவனோட உத்தரவு கேட்டுக்கொண்டு இறங்குறான்னு சொல்லி இருக்கிறது. அவன் என்ன கேட்குறா, எங்கள் அப்பாட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், போட்டுமா? போங்க. இறங்கணும். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். எவ்வளவு ஒரு ஸ்பெசிஃபிக், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், தந்தா தான் வாங்க, நான் விட மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறா. அப்பாவை குறை சொன்னாலான்னு தெரியல, நான் அதுக்கு தான் மண்டே பிச்சுக்கிட்டேன். எந்த பைபிளையும் இதுக்கு ரெஃபரன்ஸே இல்லை. வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், அதாவது யூ கேவ் மீ அ லேண்ட் இன் த சவுத்துன்னு போட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் நெகவ் என்று போட்டிருக்கிறது. நெகவ் என்றால் வனாந்திரம், தண்ணி இல்லாத ஒரு இடம், தண்ணி இல்லாத ஒரு காடு. நான் கேட்குறேன், அவங்க அப்பா வேணுக்குன்னு கொடுத்துருப்பாளா? கேள்வி 1. அதை ஏன் அவன் கொடுத்தா? வச்சுக்கிட்டு என்ன வஞ்சகம் பண்ணியிருப்பாரா? அடுத்த கேள்வி. இருந்துச்சுன்னா வேற நல்லதை வச்சுட்டு கொடுத்துருப்பாரா? இல்லை. அவன் எல்லாம் கொடுத்தது போக, பிரதர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது போக இது ஒன்று தான் இருந்திருக்கு, கொடுத்துருக்க. ஆனால் அவள் கேட்குறா, எனக்கு வேண்டும். என்ன பண்ணாரோ தெரியல, காசு கொடுத்து வாங்கினாரா, என்ன பண்ணான்னு தெரியல. நீர்ப்பாய்ச்சலான இடத்தை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும், தி அப்பர் ஏரியா அந்த லோவர் ஏரியா, அது என்ன பைபிளில் சொல்லியிருக்குன்னா, எருசலேமுக்கு தண்ணி கொடுக்கறதுக்குரிய ஒரு நல்ல இடத்துல, தண்ணீர் பாயிற அந்த சேனலை அந்த இடத்துல உள்ளதை எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த 14ஆம் அதிகாரத்தில் யூத கோத்திரத்துக்கு கிடைச்ச சொத்து பிரித்து கொடுக்குறாங்க, அதில் வருகிறது லேண்டு. அப்போ இவனுக்கு கிடைச்ச லேண்டில் இருந்து தான் கொடுக்கணும். என்கிட்ட இல்லாத தூக்கி நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது, எடுத்து கொடுக்க முடியாது, திருடி கொடுக்க முடியாது. ஆனால் எவ்வளவு அழகாக நடக்கு பாருங்க. ஆனால் அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். கைகளை ஒத்துக்க. ஆம்பளை பிள்ளையானானே பொம்பளை பிள்ளையான கைகளை வச்சுக்கால். ஆண்டவரே, ஆம்பளை பிள்ளைக்கு மாத்திரம் கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்காம போயிடக்கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்காம போயிடக்கூடாது. நான் என் அப்பாவுடைய பிள்ளை. கைகளை தட்டி கத்துற, நான் ஆம்பளை பிள்ளையா, நான் பொம்பளை பிள்ளையோ, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். கைகளை வயத்து தோத்திரம் எல்லாம் வாய் திறந்து கத்துற தோத்திரம் பண்ணும். வீட்டில் போய் சண்டை போடக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்பேன், ஹலோ ஆமாம் இன்னைக்கு போய் நீங்கள் வீட்டில் போய் ஏதாவது தகராறு பண்ணுனீங்கோ, போய் அப்பா அம்மாட்ட சொத்தை எழுதி கூட அதை கூடலாம் கேட்கலாம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். கைகளை வாய்த்து ஆண்டவர்கிட்ட கேட்பேன். கத்த தருவார். அப்படியே கையில் வாய்த்து, சுவாமி எவ்வளோ நல்ல ஆண்டவர், செழிப்பான ஒரு இடத்த. எந்த தாயும் தகப்பனும் ஃபேவரிட்டிஸும் காட்ட மாட்டாங்க, கேட்கவே மாட்டேன். எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளை தான். கையில் எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளை தான். தோத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஃபேவரிட்டிஸே இருக்கா? நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்ல, எவ்வளோ நல்ல ஆண்டவர், நல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு இருக்கும்போது இந்த வருஷத்தில் எனக்கு நல்லது தான் தருவீர், நல்ல இடத்தை தருவீர், நல்ல அலையன்ஸ் தருவீர், நல்ல பிள்ளைகளை தருவீர். ஆமென். ஒரு குறைவு தர மாட்டேன், ஒன்றுக்கு இடம் வைக்க மாட்டேன். இயேசுவே நீ நல்லவர். கையில் வச்சு சொல்ல, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஒரு நிமிஷம் வாய் திறந்து எல்லாம் சொல்ல, இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். ஏன் நல்லவர்? அவர் ரத்தத்தையே நமக்கு கொடுத்துட்டார். தேங்க்யூ லார்ட்.
தேங்க்யூ லார்ட். என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இல்லை புசியுங்கள், நீங்கள் பானம் பண்ணுங்கள். தேங்க்யூ லார்ட். உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தரப்போகிறார், ஒரு நித்திய மகிமையை தரப்போகிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார், அதற்காக தன்னையே இந்த உலகத்தில் பலியாக்கி கொடுத்தார். அந்த இயேசு நல்லவர். கைகளை உயர்த்தி அந்த நல்லவரை நான் என்னைக்கும் நல்லவர் என்று தான் சொல்வேன். ஒரு நாளுக்கு அசந்து கொள்ள மாட்டேன், கோபிச்சுக்கிட மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, கேளுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்பா வச்சுட்டு வஞ்சகம் பண்ணியிருப்பாரா? இல்லை 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 இல்லை. அவர் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல. ஆனால் அவள் லெவல் வரும்போது அதுதான் இருந்திருக்கு. ஆனால் அதை கொடுத்தார். ஆனால் அவள் சொன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு வேணும். சரி தரேன், தந்துட்டாரே. தராமல் இருப்பாரா? நம்ம அப்பா தராமல் இருக்க மாட்டார். காலேப் கொடுத்தாரேயா, காலேப் தன் பிள்ளை கொடுத்தாரே. ஜீசஸ் ஜீசஸ் நம்ம ஏசப்பா நம்ம கொடுக்க மாட்டாரா என்ன? கேளுங்க, கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அல்லேலூயா. கேட்கிற எவ்வளவு பேர் எது வேணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எது வேணும் ஆண்டவர்கிட்ட. எது அவருக்கு கொடுக்க முடியாது இருக்கு சொல்லுங்க, எது நமக்கு தர முடியாமல் இருக்குது சொல்லுங்க, எதுக்கு அவரால் தர இயலாது என்கிற விஷயம் இருக்கா? அவர் சர்வ வல்லமையுடைய கடவுள், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை பெரியவர் என்கிற, அவர் ரொம்ப ரொம்ப பெரியவர் என்கிற அந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கு தந்துட்டார்னா, நான் இந்த உலகத்தில் என்னை கீழாக்காம மேலாக்குவீர், என்னை வாழாக்காமல் தலையாக்குவீர். ஆண்டவரே, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் என்று உலகம் சொல்லும். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த இடத்துல வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறக்கா நன்றி. உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் மேல் மனதுருகிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கறதுக்காக நன்றி. உம்மிடத்தில் தேடி வந்தவர்களை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீரே. அப்படிப்பட்ட இயேசு இந்த 2026 என் சொந்த ரட்சகராய், என் ஆண்டவராய் இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற யார் ஒருவர் இயேசுவை என் சொந்த ரட்சகர் ஆண்டவர் என்று கேட்கிறார்களோ, அவங்கள பார்த்து கேட்கிறேன், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும், மகளே மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும். ஜீசஸ் ஒரு ஆகாசிவர் ராஜா கேட்டானே, எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். ஆஸ்தியில் பாதி வேணுமா, இந்த எடுத்துட்டு போனார். எங்கள் ஆண்டவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வ வல்லமுடைய தேவன். ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தெய்வம் வேற இல்லை. ஆண்டவரே, உம்மை போல் ஒரு பெரிய தேவன் இல்லை. கைகளை உயர்த்தி, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு ஆண்டவர் இல்லை, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை. ஆமென். உம்மை போல ஒரு தேவன் வேற இல்லை. ஆண்டவரே இயேசுவே, உம்மை நான் அறிகிறது தான் ஆண்டவரே. உம்மோடு கூட நான் அனுபவத்தில் வரும்போது என் வாழ்க்கை தலைகீழாக மாறும் சுவாமி. என் தரித்திரம் மாறும், என் கஷ்டம் மாறும், என் வேதனை மாறும். ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம், நோயின் அறிகுறிகள் மாறும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீர். சொல்லுங்க, கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவீர், என்னை வாழாக்காமல் தலையாக்குவீர். உச்சியிலிருந்து உள்ளங்கால் பரியந்தமும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ள பாய்ந்து செல்லும். ஆண்டவரே, ஒரு நதியிலிருந்து புறப்பட்டது போல ஜீவ நதியிலிருந்து அந்த ஜீவன் எனக்குள்ள வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்த்திருந்த எல்லாரும் ஆண்டவரே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இயேசுவே, இந்த புது வருஷத்துல தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, அந்த நல்ல ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காய் சொல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான சபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கை தலைகீழா இந்த வருஷத்துல கர்த்தர் மாற்றி அமைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுது, கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுது, கவலையெல்லாம் மறையுது. ஆமென் 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 ஆமென். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மகனே மகளேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சுகமாயிரு மகனே என்று சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த விசுவாசத்தில் நீ பிழைப்பாய், இந்த விசுவாசத்தினால் நீ பிழைப்பாய், இந்த விசுவாசத்தினால் பிழைப்பாய். இந்த விசுவாசம் உனக்கு நீதியாய் எண்ணப்படுகிறது எண்ணப்படுகிறது. ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சகலத்தை புதிதாக்குகிறார். சொல்லுங்க, கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்களை சகலத்தை கர்த்தர் புதிதாக்குகிறார், சகலவற்றை கர்த்தர் புதிதாக்குகிறார். எஸ், I am doing a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். பழசை யோசிக்காத, பழசை பேசாத, புதியவைகளை நான் செய்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன், உன் கையை பிடிச்சு இருக்கிறேன், உன்னுடைய வலது கரத்தை
நான் பிடிச்சிருக்கிறேன். தேங்க்யூலா. அவடா கோடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எங்களை ஆசீர்வதித்து அனுப்புறக்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பெரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Go in peace. சமாதானத்தோடு கூட சார்.